ஹலோ வினஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பு தாங்க. அதுவும் எங்கள் ஊர் ஸ்டைலுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நான் சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. நான் தக்காளி எடுத்திருக்கேங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க. அப்புறம் நாட்டுக்கோழி மசாலா எடுத்திருக்கேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. தேங்காய் எடுத்திருக்கேங்க. கரம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேங்க. அதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கறி எடுத்துக்கலாங்க. கறி எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாங்க. இப்போ வந்து கறியை ஒரு 3 டைம் அலசி எடுத்துட்டேங்க. இதில் வந்து லைட்டாக இதெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து அலசி எடுத்துக்கலாங்க. என்றைக்குமே கறியில் மஞ்சள் சேர்த்து அலசி எடுக்கணுங்க. அப்போ தான் அதோட இதெல்லாம் போகுங்க, அதில் இருக்க ரத்தமெல்லாம் போகுங்க. இப்போ மஞ்சள் போட்டு நல்லா பரட்டியாச்சுங்க. பாருங்கள், எல்லா கறியிலையும் எப்படி மஞ்சள் ஒட்டி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை அலசி எடுத்துடலாங்க. இதை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த கறியை வந்து நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட ரத்தம் எதுவும் ஒட்டியில் பாருங்கள். இப்போ வந்து இந்த கறியை வந்து நம்ம தனியாக ஒரு 2-3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ஏன் வாங்குறதுங்க, கடையில் வாங்குற கோழி வந்து நமக்கு எந்த கோழி போடுறாங்கன்னு தெரியாது. சின்ன கோழி போடுறாங்களா இல்லை பெரிய கோழி போடுறாங்கன்னு தெரியும். நம்ம குழம்பு வச்சதுக்கப்புறம் பார்த்தா கறி வெந்திருக்காதுங்க. அதுக்காக நம்ம இந்த நேரம் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கறி அலசி எடுத்தாச்சுங்க. கறியை வந்து வேக வைக்கிறதுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாங்க. குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம் வாங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ குக்கருக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கறிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த புதினா தழை கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. இது வந்து வாசத்துக்காக போடுவாங்கங்க. கறிக்கும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் இந்த மாதிரி கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெயிலே ஒரு 2 பரட்டி விடுங்க. இப்போ இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்க்குறப்போ இதில் இருக்க கறியோட பேக் ஸ்மெல்லாம் போயிடுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம வந்து கறியை சேர்த்து ஒரு 4 பரட்டிக்கலாங்க. இப்போ இந்த கறியை நல்லா கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கலாங்க. இப்படி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா கறிக்கு இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கறி வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மில்க் ஆகி நல்லா அதுலேருந்து நல்லா எண்ணெய் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நீங்கள் பார்க்குறப்பே நல்லா இந்த கார்னர்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து கறியை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கறிக்கு கொஞ்சம் வந்து உப்பு டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இதை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட கறி எந்த மாதிரி கறின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன பீஸாக போட்டிருக்கீங்க அப்படின்னா 3 விசில் போதுங்க. பெரிய பீஸாக இப்போது இதில் இருக்க கறியெல்லாம் பெரிய பீஸாக இருக்குங்க பாருங்கள். இந்த சைஸில் இருக்குது. அதனால நான் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ இதை மூடி வச்சு நம்ம விசில் போட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம விசில் வச்சாச்சுங்க. 4 விசில் வச்சாச்சுங்க. நம்ம இப்போ வந்து கறி குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க வாங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி நம்மளே அரைச்சி சேர்க்குறப்ப குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ நம்ம பட்டை சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 4 மிளகா போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ வந்து இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ வந்து இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வணக்கிக்கலாங்க வாங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் எல்லாமே சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தாங்க குழம்புக்கு, நாட்டுக்கோழி குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க.
இப்போ இதை நல்லா அப்படியே நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இப்போ கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம அரைக்கிறப்போ இதுக்கான கொஞ்சம் வாசமாக இருக்குங்க, அதுக்காக கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இது கூட நான் 4 தக்காளி சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சுங்க. நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. சில பேர் பச்சையாக போடுவாங்க, அது அவ்வளோக்காக நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளியை நல்லா போட்டு வதக்கி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. தேங்காய் எடுத்தாச்சுங்க, அந்த நான் சொன்ன மசாலா எடுத்தாச்சுங்க, அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ வந்து குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ நாட்டுக்கோழிக்கு நம்ம எல்லாமே மசாலா எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ குழம்பு மட்டும் நம்ம வச்சிடலாம் வாங்க. இப்போ நல்லா பாத்திரத்தை வச்சாச்சுங்க, நல்லா சூடேறிடுச்சுங்க. இதுக்கு நான் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டை சேர்த்துருக்கேங்க, ஸ்டார் சேர்த்துருக்கேங்க, கொஞ்சம் இந்த இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சோடனே நம்ம தாளிப்பு போட்டுடலாங்க. இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சிச்சுங்க. நம்ம இது கூட வெங்காயம் தக்காளி ஒரு 2 பீஸ் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க. இது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு ஆகாதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இப்படி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இது கூடயே இந்த பொரிஞ்சோடனே நீங்கள் கறி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இது ஓரளவு வதங்கிடுச்சுங்க. நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து தண்ணியாட்டம் அரைச்சிட்டேங்க. நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காம அரைங்க, அதுதாங்க நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தண்ணியாட்டம் சேர்த்துட்டேங்க. நான் இப்போ தண்ணி இது சுண்டுற அளவுக்கு நான் அதை வதக்கிடுவேங்க. இப்போ வந்து அது வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம இது கூட இப்போ கறியை சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், கறியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ கறியை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ கறியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கறி வந்து நல்லா இது கூடயோ நல்லா ஒரு 70% வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கறியை நல்லா சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டோங்க, அந்த அளவுக்கு கிண்டி விடுங்க. இப்போ வந்து கறி வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலா தாங்க முழுக்க கறிக்கு நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ இதை சேர்த்து இதை நல்லா கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கூட வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுருலாங்க. இப்போ இது கூட நம்ம வந்து நாட்டு குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு காரத்துக்கு வர மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுடலாங்க. இந்த மசாலா வந்து கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க, அந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து இது நல்லா மசாலா சேர்த்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ இது கூடயே நீங்கள் வந்து கறியை வேக வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதுங்க, இது கூடயே சேர்த்துக்கோங்க. அதில் தாங்க கறியோட முழுக்க சத்து எல்லாமே இருக்கும். நம்ம அதை வந்து இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ தண்ணி நல்லா சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து இது நல்லா வந்து கறியோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு கிண்டி வச்சாச்சுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து தேங்காய் ஊற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருச்சுங்க, அதை ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா குழம்பு பாருங்கள் கொதிக்கவும் ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ தேங்காய் சேர்த்தாச்சுங்க. தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. நல்லா குழம்பு கொதிச்சு கறி நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்து வந்துட்டோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க.
பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல குழம்பு நல்லா பாருங்கள் சுற்றி நல்லா எண்ணெய் தட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் எண்ணெய் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து போடுறது இருந்தாலும் போடலாங்க. இப்படி வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கறி பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பாடு குழம்பு முட்டை எல்லாம் வச்சாச்சுங்க. பாருங்கள் கறி எப்படி அப்படி அந்த எலும்போடு அப்படியே தனியாக வருது பாருங்கள். பாருங்கள் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் சும்மா ஒரு உருவரப்பே வருது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க குழம்பு. அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. காரம் உப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.